Hi guys, welcome to my channel. Supriya Cosmetic Formulator. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி சோப் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் வந்து இந்த சோப்பை வந்து நம்ம மேக் பண்றோம். சோ 1 kg சோப்பு. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போலாம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கின் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்குது ரொம்பவே. தென் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து இருக்குது, ஒரு மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்கா மாதிரி இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் ஆல்சோ வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் தான். ஸோ அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த கன்சர்ன்லாம் வந்து இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சோப் வந்து ரெடி பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்க சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்கோல் தென் வித் கயோலின் க்ளே ரெண்டுத்தோட காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து சோப் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ட்ரீ ஆயில் வித் குட்னஸ் ஆஃப் ட்ரீ ஆயில் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சோப்பு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குட்டி ப்ரொமோஷன். ஸோ நம்மளோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஷாம்பு மேக்கிங் கிளாஸஸ், அதாவது காஸ்மெட்டிக் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் சோப்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரீசெல்லிங்ஸ்க்கு ஆல்சோ இந்த மாதிரி சோப்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்கள் பல்காக வாங்கிக்கலாம். ஷாம்பூ ஆல்சோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம், லிப் பாம் ஆல்சோ. ஸோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜில் வந்து நம்ம ப்ரௌனிஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ ஆல் ஓவர் நம்மளோட தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து ஷிப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து இதே நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இந்த மாதிரி சோப்லாம் வந்து கற்றுக்கணும், நானும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து என்னோடய ஸ்கின் டைப்க்கு வந்து சோப்லாம் கற்றுட்டு மேக் பண்ணணும், ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஆல்சோ சரி, இல்லை நான் வந்து இண்டிவிஜுவலாக என்னோடய பர்சனல் யூஸ்க்கு மட்டும் ஷாம்பூ சோப்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றீங்கன்னா கூட எனக்கு இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன், நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கூட நம்ம வந்து கிளாஸஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகே கைஸ், இப்போ சோப் மேக்கிங்க்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே எந்த காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இருந்தால் கூட ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. சோப் மேக்கிங்கில் வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காகிள்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக் ரூல்ஸு. ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் வந்து நம்ம இதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லையா? ஸோ கண்ணுலலாம் அந்த லை வந்து பட்டுதுன்னா ரொம்பவே வந்து கண்ணே வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு அதோட தாக்கம் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறோம். ஸோ அது வந்து காற்று இருக்கும் போது வந்து அந்த லையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் லையை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லையில் வந்து நிறையா தெரியாமல் ஸ்கின்னில் பட்டு நிறைய ஆக்சிடெண்ட் ஆனவங்களாம் வந்திருக்காங்க. ஆக்சிடெண்ட் இன் த சென்ஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்க, கண் வந்து டேமேஜ் ஆனவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் லையை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சொல்லிடுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரெசிபி வந்து இப்போ என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே வந்து பியூரான செக்கில் ஆட்டின மாதிரி அந்த மாதிரி ஆயில்ஸாக தான் வந்து இருக்கணும். ஸோ ஆப்வியஸாக எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து 400 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாம் ஆயில் வந்து 350 கிராம், ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். ரைஸ் பிரான் ஆயில் வந்து 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான லை பார்த்திங்கன்னா 150 கிராம். ஸோ அதுக்கு தேவையான 297 கிராம்ஸ். ஸோ இதுதான் நான் ஓவரால் நம்ம ரெசிபீஸ். தென் வந்து சார்கோல் பவுடர் வந்து தேவை. அதுக்கப்புறமா வந்து கயோலின் க்ளே பவுடர் வந்து தேவை. ட்ரீ ஆயில் வந்து ஒரு 5 கிராம்ஸ்க்கு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே கைஸ், ஒரு க்ளீனான ஒரு வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஐபிலாம் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் இப்போ வந்து கோகனட் ஆயில் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக செக்லாட்டின கோகனட் ஆயில் 300 கிராம் வந்து இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ முன்னாடி ஆயிலெலாம் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில். ஸோ எனக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாமே நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம லை சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு குட்டி டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாம் ஆயில் சம்டைம்ஸ் வந்து அப்படி திக்காக இருக்கும் இல்லையா, நெய் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நான் லைவ் சொல்யூஷன் மேக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்போயுமே லைவ் சொல்யூஷன் வந்து போர் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன தான் வந்து க்ளீனாக அது எல்லாமே பார்த்து வச்சுருந்தா கூட சம்வேர் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த லைவ் வந்து ஃபுல்லாக டைல்யூட் ஆகாமல் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து சோப்பாக வந்து ஃபார்ம் ஆகுது, ஈச்சிங் இரிட்டேஷன் வந்து கொண்டு வரும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து லைவ் சொல்யூஷன் வந்து போர் பண்ணும் போது ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேட்டுலா வந்து யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் பிளெண்டர் கூட போட்டு இந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா வந்து ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லைவ் சொல்யூஷன் வந்து போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்பேட்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே பிளெண்டர் வந்து போட வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்பேட்லா யூஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பேட்டர் வந்து நம்மளுக்கே வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். ஸோ அந்த டைம் மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்கள் பிளெண்டர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே எடுத்த உடனே பிளெண்டர் போட்டாலும் சீக்கிரமாக வந்து சோப் வந்து ஆடாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பிளெண்டரை வந்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஸோ லைவ் சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் நீங்கள் வந்து லைவ் சொல்யூஷனோ போர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்கன் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நான் பேட்டரை வந்து நம்மளோட சோப் பேட்டரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பீக்கரில் வந்து நான் சார்கோல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் அந்த சோப் பேட்டரில் வந்து நான் கெயோலின் க்ளே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கெயோலின் க்ளே வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் சோப் பேட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கெயோலின் க்ளேயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சார்கோல்லேயும் வந்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆயில் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுறவங்க கெயோலின் க்ளே வந்து ஸ்கின்னை பிரைட்டன் ஆகிறதுக்கும் தென் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் டீ ட்ரீ ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன். டீ ட்ரீ ஆயிலும் வந்து பிம்பிள்ஸ் ஆக்னிக்கெலாம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் என்னோடய மோல்டை வந்து நான் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு லேயராக இப்போ சோப்ஸை வந்து நான் போர் பண்ணி, ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம போர் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போர் பண்ணணும். இல்லைனா சோப் ரொம்பவே வந்து நம்ம எடுத்து சிமெண்ட்லாம் வச்சு லாக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ ஹரிபரியாக வந்து நான் சோப்பை வந்து போர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு நான் சும்மா டிசைன்ஸ் வந்து போடுறேன். ஸோ சோப் மேக்கிங்கோட ஃபேவரட்டான பார்ட்டே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான். ஒரு ஆர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சோப் மேக் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சோப் வந்து நம்ம நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து ரப்பிங் ஆல்கஹால் வந்து சொன்னாலே அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்யூரிங்க்கு வந்து நம்ம விட்டுடணும். அவ்வளோதான், நம்மளோட சார்கோல் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சோப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை 2 days கழித்து நம்ம அன்மோல்டு பண்ணிவிட்டு தென் வந்து கட் பண்ணி க்யூரிங்க்கு வந்து விட்டுடணும். இப்போ இந்த சோப்பை வந்து இமீடியட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 days கழித்து நம்ம வந்து சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 days கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து க்யூரிங்க்கு வந்து விட்டுருவோம். ஸோ ஒரு 25 daysலேருந்து 30 days, அதாவது 4 weeks கழித்து தான் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.